வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். இந்த ஆடி மாதம், இந்த ஆடி பிறந்துருச்சு. ஆடி மாதத்தில் வண்டி எடுக்க முடியாது, ஒரு நல்லது கெட்டது போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. ஆடி மாதம்னா வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு கெட்ட மாதமா, இல்லை என்ன தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஆடி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம். இந்த நல்ல மாதத்தில் ஏன் நல்லது கெட்டது கல்யாண காட்சி எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான மாதம். அதாவது விதைக்கிறதுக்கு சூழல்கள் சந்தர்ப்பங்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம விதைக்கிறத விட்டுட்டு ஒரு கல்யாணம் காட்சினா மறு வீடு எதிர் வீடு செலவு வீடுன்னு போயிடுவோம். அப்படி போகும்போது அந்த விதைக்கிறதும் தவறிடும், ரெண்டாவது விதைச்சதை காப்பாற்றுறதும் தவறிடும். ஏன்னா இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு மகா மகா டேஞ்சரஸான ஒரு ஒர்க்குங்க. அதில் ஒரு சின்ன பூச்சி வந்தால் கூட என்ன செஞ்சிடும், சோழியை முடிச்சு விட்ரும். அதனால் கண்ணும் கருத்துமா அந்த விவசாயத்தை கண்ணோட்டு பார்த்தா தான் அவங்க அதில் முன்னேற முடியும். அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கால சூழலில் அறிஞ்சு தான் ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதுதான் ஆடி மாதத்தில் நல்லது கெட்டது கல்யாண காட்சி எதுவும் வைக்காதீங்க. அப்படி வைக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, உறவினரை தேடுவீங்க, அல்ல உறவினரை வர வைப்பீங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய அந்த விவசாய காலத்தில் தடைகள் ஏற்படும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னாங்க. அதே நேரம் இந்த ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் அறிவிச்சிருப்பாங்க. ஒரு வேளை விற்காதனால தான் ஆஃபர் அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னா ஆமாங்க, விற்காது. காரணம் என்னென்னா, தீபாவளி பொங்கல் இதை தவிர்த்த மற்ற வியாபாரம்லாம் எப்படி இருக்கும் ஜவுளி கடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண காட்சிகள் நடந்தால் தான் ஜவுளி கடைக்கு வியாபாரமாகும். ஏன்னா இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல சட்டையோடு போகணுன்னு நினப்பேன். அப்போது ஒரு சட்டை எடுப்பேன் இல்லையா. இதனால தான் அந்த ஆடி வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் குறைவாக இருக்கும். அதனால ஜவுளி கடைக்காரவங்க ஆஃபர் கொடுப்பாங்க, சரிங்களா. அதுபோல் வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மாதமானு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இது விதைக்கிற மாதம். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை காப்பாற்ற ஒரு கடவுள் மாதிரி ஒரு டூல்ஸ் ஒன்று வாங்க போகிறீங்க. ஆடி மாதத்தில் வாங்குங்க. அது உண்மையிலே மிக பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இது ஆக்குற மாதம், சரிங்களா. இது ஆக்குற மாதம், உருவாக்குற மாதம், விதைக்கிற மாதம். நீங்கள் நம்பி இந்த ஆடி மாதத்தில் வண்டி எடுக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சரி, உண்மையிலே இது கரெக்ட் தான் அப்படின்னா நீங்கள் ஆடியில் எடுங்க. இல்லை எனக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆவணியில் எடுங்க. ஸோ அதே போல் சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா. சனிக்கிழமை அப்படின்னாலே இரட்டிப்பான ஆசீர்வாதமான நாள். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த கெட்டதுக்கு மட்டும்தான் அந்த சனிக்கிழமையை பார்ப்பாங்க. ஏன்னா ஒன்று நடந்தால் இன்னும் நடந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப பயபக்தியாக அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஆனால் நல்லதுக்கு அப்படின்னா யார் சனிக்கிழமை அப்படின்னே அந்த மாதிரி நடக்கல, அதனால் ஒரு பேடு நாள் அப்படின்னு நினச்சிடுவாங்க. கிடையவே கிடையாது. சனிக்கிழமை ஒரு உச்சக்கட்டமான நல்ல நாள். நீங்கள் சனிக்கிழமை ஒரு வண்டி எடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இன்னொரு வண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்காக என்னடா ஜோசியக்காரன் ஆகிட்டான் பாடி பில்டிங்னு நினைக்காதீங்க. இது ஜோசியம்லாம் இல்லைங்க, இது ஒரு கணினி. இந்த ஜாதகம் கட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கணினி. அதாவது இந்த முறையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கணினி தான். எப்படி கால்குலேட்டரில் 2 2ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு எப்படி வருதோ அந்த மாதிரியான ஒரு கணினி தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது.